நம்ம என்ன மாதிரி தெய்வங்களுடைய படங்கள் வைத்திருக்கிறோமோ அதற்கான வார்த்தை பிரயோகத்தை தான் நம்ம முன்னோர்கள் மந்திரமாக கொடுத்திருக்கிறார்கள். இப்ப உதாரணமா வீடு என்பது எதை பொறுத்து அமைகிறதுனா கணவன், மனைவி, குழந்தை. அதே போல கணவன் மனைவி அப்படின்னு இணைந்து வாழுவதற்கான பதிகங்கள் நிறைய இருக்கிறது. அம்மையப்பனை வாழ்த்தி பாடக்கூடிய பதிகங்கள் நிறைய இருக்கிறது இல்லையா? அப்போ அந்த பதிகங்களை நம்ம வீட்டில் படித்தால் நன்மை. அப்படி படிக்கின்ற பொழுது நாமும் நம் கணவரும் இணைந்து சிறப்பாக வாழ்வோம் என்பது விதிப்பிராப்தம். அப்போ இந்த வார்த்தைகள் தான் அந்த வீட்டில் சூக்ஷமமாக வெளிப்படும். அப்ப அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிகளுக்கிடையே என்ன ஏற்படாதுன்னா பிரிவே ஏற்படாது. அப்ப என்ன மாதிரி நம்ம வைக்கலாம்? நந்தி பகவான் மீது அம்மையப்பன் அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலத்தில் படம் இருப்பது நன்று. அப்படி இல்லையா, அடுத்து மகாலட்சுமி. இப்ப மகாலட்சுமியினுடைய பிம்பம் இருக்குன்னா மகாலட்சுமி பிம்பத்தில் இருக்கக்கூடிய பொருளை வைத்துதான் பாடல் அமைக்கப்பட்டிருக்கும். அப்ப தாமரையின் மீது அமர்ந்தவளே, பொன்னகை பூண்டவளே, பார்க்கடலில் உதித்தவளே, சந்திரன் போன்ற முகமுடையவளே, அழகுக்கெல்லாம் அழகு சேர்ப்பவளே, அணிகலனை விட அழகானவளே இருக்குது இல்லையா? இப்ப இது எல்லாமே அழகு, நகை, உடை எல்லாத்தையுமே சொல்றது சுக்கிரன். அப்போ இந்த வரிகளை பாடும் பொழுது வீட்டில் சூக்ஷமமாக சுக்கிரனுடைய தன்மை எழும். அப்போ ஒரு வீடு அப்படின்றது சுக்கிரன், புதன், அதே போல சூரிய சந்திரர்களுடைய இணைவு இருந்தால் அந்த குடும்பம் மிக சிறப்பாக இருக்கும்.